உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். தமிழகத்தில் வருகின்ற 25ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இது குறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் லோகநாதன் இணைகிறார். லோகநாதன், வணக்கம். நாளை மறுநாள் தமிழகத்தை பொறுத்தவரையில் 8 மாவட்டங்களில் மழை பெய்யும், கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ள நிலையில அந்த 8 மாவட்டங்கள் எவை? தெற்கு அந்தமான் கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்று காலை 8:30 மணியளவில் பூமத்திய ரேகை ஒட்டிய கிழக்கு இந்திய பகுதி மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகின்ற 25ஆம் தேதி தெற்கு வங்கக்கடலில் மத்திய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். இது மேலும் அடுத்த கட்டத்திற்கு 2 தினங்களில் வடமேற்கு திசையில் தமிழகம், இலங்கையை கரையை நோக்கி நகரக்கூடும். பூமத்திய ரேகை ஒட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதி மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் குமரி முதல் பகுதி வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வருகின்ற 25ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், கடலூர், அரியலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் வருகின்ற 25ஆம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், இது வருகின்ற 29ஆம் தேதி வரை தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி லோகநாதன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.